ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலில் வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம அன்னபூர்ணி ராஜேஸ்வரியோட முகத்திரையை விஜய் முன்னாடி கிளிக்க போகிறாங்க. ராஜேஸ்வரி வசமாக சிக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன விஷயம்னா, நம்ம ஹீரோயின் வசமாக சிக்கிட்டு விஜய் செம கோபமாக இருக்காங்க. ஸோ இது இப்படியே இருந்தால் நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்காது. இந்த ராஜேஸ்வரியோட ஆட்டம் ஓவராக இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்க உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அதிரடியாக நம்ம அன்னபூர்ணி இறங்குவாங்க. ஸோ அவங்கள்ட்ட தானே பாஸ்புக்கே கொடுத்தாங்க. ஸோ அது ரிலேட்டடாக அன்னபூர்ணி விசாரிக்கிறப்ப அவன்கிட்ட என்ன நடந்தது, இவ தான் இந்த மாதிரி புக்கெல்லாம் போட்டு அமௌண்ட் போட்டாளா அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் கேட்குறப்ப அவன் பெருசாக சொல்லாதப்ப கண்டிப்பாக அன்னபூர்ணி கோவப்பட்டு எல்லா உண்மையும் அவன்கிட்ட இருந்து வாங்குவாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் தான் இருக்காங்கன்ற விஷயம் நல்லாவே நினச்சேன். இவளுக்கு பார்த்த வேலை தானா, இதை சும்மா விடக்கூடாது. முதல்ல விஜய் தம்பிக்கு இவங்களை பற்றின உண்மை தெரிஞ்சாதான் இனி அவர் இவங்க பேச்சை கேட்டு எதையும் பண்ண மாட்டார். நம்ம பிள்ளை மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றதையும் அவரும் புரிஞ்சுப்பார். இது கரெக்டான வாய்ப்புன்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூரணி அவனை கையோடு கூட்டிகிட்டு ஒழுங்கு மரியாதையாக நடந்த உண்மையை சொல்லணும் அப்படின்றாங்க. ஸோ விஜய்கிட்ட, இங்கே பாருங்கள் தம்பி, என் பொண்ணுக்கு இந்த மாதிரி பணம் எடுத்து பண்ணணும் அவசியமே கிடையாது. அவள் பணத்தை பெருசாக பார்க்கவே மாட்டா, மனுஷங்களை தான் பார்ப்பா. இந்த மேனேஜர்கிட்டே இவர்கிட்டே கேட்டுப்பார், இவர் தான் கொண்டு வந்து அன்றைக்கி என்கிட்ட புக்கை கொடுத்தாரு அப்படின்றப்ப என்ன நடந்தது அப்படின்றத சொல்லுவார். ஸோ ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி மேடமோட பிளான்னால தான் நடந்தது, இவங்களை நான் பார்த்ததே இல்லை, இவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, இவங்க வரவே இல்லை அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே எல்லார் முன்னாடியும் சொல்லிடுவாங்க. ஸோ எப்படி இருக்கும், தப்பே பண்ணாத ஒருத்தங்க மேலே பழி போட்டு அவ்வளோ கேவலமாக பேசியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அக்கா ஒரு ஸ்டேட்டஸில் பிஸ்னஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிவிட்டு இவ்வளோ சீப்பாக இவ்வளோ கேவலமாக இறங்கி இப்படி ஒரு வேலையை அக்கா போய் பார்த்துருக்காளே அப்படின்றக்கும் விஜய்க்கு அதிகமாக வரும். என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க, எதுக்கு இவ்வளோ கேவலமாக இறங்கியிருக்க, அவன் மேலே எதுக்கு இப்படி பழிய போட்டிருக்க, எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குற, நீ எல்லாம் ஒரு அக்காவா, உன்னெல்லாம் இந்த வீட்டில் வச்சிருக்கிறதே கேவலம், ஒழுங்கு மரியாதையாக இந்த வீட்டை விட்டு வெளியே போ, உன் பேச்சை போய் நான் நம்பினேன் பாரு, இவ்வளோ சீப்பாக இறங்கி இப்படி இருக்க, ஏன் ரஞ்சிதா நீயும் அடங்கலை இல்லை, உன் வேலையை ஆரம்பிச்சுக்கிட்டு தானே இருக்க, இனி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீட்டில் இடம் கிடையாது, ஒழுங்கு மரியாதையாக இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ற நிலையில் விஜய் அவங்கள துரத்தி விட தான் போகிறாரு. ஸோ ரஞ்சிதாவோட முகத்திரை கிழிஞ்சாவே விஜய் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹீரோயினை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருப்பார். அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி ஆசைப்பட்ட மாதிரி 2 பேரும் ஹாப்பியாக இருப்பாங்க. அதனால் நம்ம வெண்பா பாப்பாவும் ஹாப்பி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும், இந்த பாஸ்புக்குக்கு எப்படி உண்மையை வெளியே வரப்போகுதுன்னு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.